அவர்களுக்கும் அண்ணன் சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுக்கும் மற்றும் டைரக்டருக்கு வந்து அனைத்து டெக்னீஷியன் தமிழ்நாடு திரைப்பட சிறு பொதுத்தலைவர் சங்கத்தோட அனைவரும் வாழ்த்துறோம். வருவேன் உனக்காக இந்த படம் வந்து 2024 100% ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்னையோட முடியுது. இல்லை 2024 ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வந்து தனசேகர் தொடங்கணும். ஆமாம், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனசேகர் அவங்க பொண்ணு 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, உழைப்பை விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காப்புல. இந்த படம் வந்து 100% தேட்டர் கொண்டு வரும் சொன்னாப்புல நேரத்தில் உங்களுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்துருக்கு. அனைவருமே சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் எல்லா வழியிலுமே தனசேகர் எல்லாம் பண்ணிட்டோம். இனிமேல் ரிலீஸ் பண்ணுறது என்ன வேலையோ அதையும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தேட்டர் கிடைக்கிற ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதையும் மீறி தேட்டருக்கெல்லாம் கெஞ்சி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த தேட்டருக்கு அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே வர வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதையும் மீறி வருவே உனக்கு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். அண்ணன் சேலம் ஆர்ஆர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறைக்கு, ஊடகத்துறைக்கு வருகை குறித்த அனைவருக்குமே வருகை புரிந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன். ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு. சிறு படங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளோன்றது தெரியும். இன்றைக்கி இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறு படங்கள் ஒரு பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும். அண்ணன் சொன்னது போல் இவங்களாம் துணை நின்று அவருடைய இந்த படம் ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை பண்ணி கொடுக்கணும். அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்த வாசி தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் அன்பண்ணன் பிச்சாண்டி துணையாக ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஹீரோவாக. அதனால் டைரக்டருக்கு, எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது. ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பு. அண்ணனுடைய நடிப்பு, தனசேகரோட நடிப்பும் சிறப்பு. இந்த சிறு படமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையத்துக்கு இந்த 2004 எங்கள் சேலமரா தொழிலாளர் மனதார வாழ்த்துகின்றேன். மாபெரும் வெற்றி அடைந்து ஒரு அடுத்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும். இது பல கஷ்டங்களை கடந்து வந்த படம். அவர் கஷ்டம் வீண் போகாது என்கின்ற இந்த புத்தாண்டில் ஆண்டவன் ஆணையாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்திருக்க எல்லாருக்குமே டைரக்டர் பற்றி சொல்லவே இல்லை. இந்த படம் ஆரம்பத்துலேருந்து குழந்தைய அழைச்சிக்கிட்டு என்னோட ஆஃபீஸுக்கு 3 மாடி, என்னோட மாடி திருப்பதி போகிறது என்னோட ஆஃபீஸுக்கு அப்போ உண்மை வேறு ஏதாவது சிரிக்கிற உண்மை தானே. திருப்பதி போகிறது என் வீட்டுக்கு வந்தால் வேலை முடிஞ்சு கூட படம் ரிலீஸ் ஆகிடும். ஓடுது ஆண்டவனோட அருள் அந்தமாரி வரும். குழந்தைட்டு என்னம்மா இதுமாரி பொண்ணு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு வாரத்தில் நான் பேசுகிறேன். இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தான் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், ஓடணும். நன்றி, வணக்கம். இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். அதையும் சொல்லி நம்மள 3 மாடி ஏறி வரும். கொஞ்சம் சவுண்டாக பேசுவேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்த எல்லாருக்குமே வந்ததுக்கு இந்த ஷார்ட் டைமில் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. வருவேன் உனக்காக ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா 100% போட்டிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஓகே, இப்போ தியேட்டரில் வந்திருக்கு. இதுவே எனக்கு சக்ஸஸ் தான். ஸோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டரில் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. டீம் வருவேன் உனக்காக டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ கொடுமா நான் வச்சுக்கிறேன், நீ போய் ஒர்க் பாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் சரி, ஹீரோலேருந்து பாபான்னா இவங்க எல்லாருமே சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன பர்சன்ட் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள்.
உங்களுக்கான சப்போர்ட் எனக்கு தேவை. என்ன ஜானர் படம்? இது ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான், கமர்ஷியல் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன் எதுவுமே இருக்காது, இந்த கண்ணை மூடுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்துனீங்க சார்? சென்னை, அப்புறமேட்டு குன்னூர், இந்த 2 லொக்கேஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா நீங்க? ஆமாம். இந்த படத்துல நீங்க வந்து எந்தெந்த போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஏதாவது போராட்டம் மீன்ஸ் வந்து மணி தான் சார். மணி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து எப்படியோ வந்து எங்களுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். லொக்கேஷனும் சரி, எல்லாருமே வந்து லொக்கேஷன்லையும் இப்போ நம்ம ஒரு ஊர் தாண்டி போகிறோம், அங்கே யாருன்னே தெரியாது. ஸோ எனக்காக எங்கள் டீம் பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னன்னா அவுட்புட்டு கூட கேமராமேன் வச்சு தரல. அதுவும் அது பஞ்சாயத்து நான் பண்ணி ஒரே ஃபோனில் பண்ணி வர வச்சு அப்புறம் 2 பேரும் தனசேகர் பொண்ணை கூட்டு வச்சு படம் நீ வெளியாகுதுன்னா இந்த படம் வெளியாகுதுன்னா அந்த பிரச்சனை முடிச்சு நீ வந்து அந்த பொண்ணு பாப்பா அழுதுக்காம இவ்வளோ கஷ்டப்பட்டு திரைக்கு வந்துன்னா அது வெளியே சாதனை. சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்குள்ள நாங்கள் ரொம்ப இதுவாகிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் குன்னூரில் கூட சரி, நாங்கள் எடுத்த லொக்கேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு போக முடியாத ஒரு பிளேஸ் தான். காலில் ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி காலில் அட்டைப்பூச்சி எல்லாம் கிடச்சி, என் கால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 30 கிட்டக்க அட்டைப்பூச்சி ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து எனக்கு அந்த பெயின் வந்து தெரியல. கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அந்த டைலாக்ஸ் இருக்கே அதெல்லாம் வச்சு தான் டைலாக்ஸ் சார். அது நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டியார் ஐயான்றாங்க, நிறைய இடத்துல இப்போ கமல்ஹாசன் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அதை வச்சுருக்கேன். நான் தப்பாக யாரையும் எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் படம் பாருங்கள். ஊர் பஞ்சாயத்து ஒரு டைலாக்ஸ் இருக்குது சார், ஆனால் ஜாதி சம்மந்தப்பட்டதுலாம் இல்லை. அப்புறம் இந்த சினிமாவில் வந்து பெண் இயக்குநர்கள் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்காங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து இது இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க? அப்பா இருக்க நம்பிக்கை வந்து படத்தில் யார் ஆர்டிஸ்ட், எவ்வளோ சாங்ஸ் இருக்குது சார்? மொத்தம் 3 சாங்ஸு. 1 லவ் சாங்ஸு, 1 ஐட்டம் சாங்ஸு, இன்னொன்று அம்மன் சாங்ஸ். 3 சாங்ஸ். டேரக்டர் ஆகணுன்றது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கனவா, இல்லை புதுசாக ஏதாச்சும் தோணி டேரக்டர் ஆகணும்? அப்படி இல்லை சார், எனக்கு சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து நான் போன இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கேட்கும், டைரக்ஷன் இனிமேல் ஸ்டோரி இருக்குது சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, நீ எந்த தைரியத்தில் நீ உள்ளே வர, நீ லேடிஸ், நீ வந்து என்ன நீ சாதிக்க போகிற, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்தை இருக்குது, நீ போய் அது பாருமா, நீ எல்லாம் ஃபீல்டுலலாம் வர வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்புறம் அப்பா கிட்ட வரலாம் நான் போய் கேட்டேன், ஏன்ப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் அம்மா நீ இது பண்ணுறியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க, ஆனால் என்கிட்ட கேட்கல. நீங்கள் நான் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, உங்களை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பா ஹெல்ப் பண்ணார். இப்போ படம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது அப்பா மட்டும்தான், அப்பாவால் மட்டும்தான். இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன்னா அது அப்பாவால் மட்டும்தான். இன்னைக்கு உங்களை இந்த கேள்வி கேட்டால் நிராகரித்த தயாரிப்பாளர் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நான் எதுவும் சொன்னேன், இந்த படம் பார்த்தா அவருக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சார் தமிழ் செல்வன் சார், நீங்கள் அடுத்தது என்ன படம் சார் கமிட் ஆகிருக்கீங்க? அடுத்ததா நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், என் சொந்த படம் தான், கடவுள் 2. அது என்ன நிலையில சார் இருக்கு? இப்போ எடிட்டிங்கில் போயிட்டு இருக்கு. வேறு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கமிட் ஆகிருக்குமா? இந்த படம் பண்ணிட்டு பண்ண போகிறோம், நிச்சயமாக பண்ண வரது படம். சார் ஹீரோவா பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? ஹீரோவா பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஹீரோவுக்கு வந்து சோதனையா? பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க கேட்குறது நீங்கள் இப்போவே ஹீரோ தான் இருக்கீங்க, படத்தில் இப்போ ஹீரோ வரையும் கேட்குறாங்க. அவர் பிஸ்னஸில் ஹீரோவாக இருக்கார், சினிமாவில் ஹீரோ வரான்னு கேட்குறோம். இல்லை, எந்த துறையில் ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு பத்திரிகையில் கூட என்ன கேட்டாங்க, தந்தி டிவியில் கேட்டாங்க, உங்களுக்கு அரசியலில் வர முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்கான்னு. நான் இப்போவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, ஏற்றுக்கொண்டதில்லை. நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளோதான் வாழ்க்கை. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஓனராகவே இருக்காங்க, அவங்களும் அதே நிலையிலேயே வச்சுருக்கீங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஒரு சீக்ரெட் சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? தன்னை போல பிறர் என்னென்ன, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது, தமிழன் பேசிட்டா போகுது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும்.
தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேர் கைகாலோட, கண்களோட, கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாய், துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும்போது உழைத்து வாழுங்க. யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ராஜமூர்த்தி சார் படம் பண்றதா சொன்னாங்க. இல்லை அது நான் ஒத்துக்கல. அது வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசுனாங்க. இங்கிலீஷ்ல வந்து அந்த மாதிரிலாம் இருக்கட்டு, அதுக்கு நான் உடன்படலை. ஏன்னா என் தொழில் அப்படி உங்களுக்கு தெரியும். ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்னு. ஏதோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற கலைஞர்கள், நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது, சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறவங்களுக்காகவும் டைரக்டர்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது. நிச்சயமாக அதுதான் உண்மை. சரி, போயிட்டவங்கிறதுக்காக அதை ஒப்புக்கு இருக்கக்கூடாது, அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் அன்பு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், நீங்க சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்டை சொல்லியிருந்தீங்க, திரையரங்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது சிறு படங்களுக்கு. நான் வந்து அதை மண்டபத்தில் இதுக்கும் இந்த படத்துக்கும் குறைவான சார் உள்ள போனேன் சார், உள்ள போனேன் சார். படத்தை கம்மியாக கிடைச்சுன்னா நீங்க வந்து மூச்சு மூடிட்டேன், கொண்டாந்து வச்சு தான் அது என்ன நிலையில இருக்கு சார்? அது மண்டபத்துக்கு பேசியாச்சு. இது கவர்மெண்ட்டாக அப்ரூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற மால் தேட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் தேட்டர் சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. போனால அதை மீறி நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணால் கூட 50 தேட்டர் சார் போய் நான் நல்லா கேட்டுங்க. கீப்புக்கு வந்து எங்களுடைய சங்கத்துக்கு 50 தேட்டர் வந்து 4000 தான், மொத்தம் 2 லட்சம் தான். மேற்கொண்டு அந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு 68 ரூபா கட்டணும். மொத்தம் 2,68,000 ரூபா கட்டினா 50 தேட்டர் தமிழ்நாடு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் 50 லிட்டர் நாங்கள் லெட்டர் கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 தேட்டர் 10 ரூபா ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், கல்யாண மண்டபம் எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன். எங்கள் ஆட்சி சொன்னேன் பிரசாத்தில் திருப்பி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ 2024 கண்டிப்பாக தொடங்கி அதை பண்ணுற ஒரு வேலையை பண்ணுவோம். அது எல்லோரும் சேர்ந்து இருக்கிற அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் கொஞ்சம் எங்களுடைய சிறுமுறை அதிகமாக நீங்களும் பப்ளிசிட்டி பண்ணால் தான் தெரியும். நன்றி. வேறு சார், நீங்கள் ஒரு படம் நடிச்சிருந்தீங்களா சார்? அது எப்போ சார் நான் நடிக்கலையே படம்? படம் நீங்கள் ஒன்று பிளான் பண்ணிங்களா? இல்லை, சுட்டுத்தள்ளுன்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2024 கண்டிப்பாக ஆரம்பிச்சு. 2024 ஆமாம், படத்தில் சுட்டுத்தள்ளு யாரை சுட்டு தள்ளுற போல இருக்கிறோம். இந்தியாவில் இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்டே சுட்டுத்தள்ளு. இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்ட் அது பேர் தான் சுட்டுத்தள்ளு. சுட்டுத்தள்ளு தட்டி தூக்கு 2 வச்சுருக்கோம். ஏன்னா சங்கத்தோடைய டைட்டில் எங்களுடைய உரிமைங்கிறதுனால ஒன்று சுட்டு சொல்லிட்டேன். அதை தான் நான் வந்து எஸ்வி சார் கூட பேசுகிறேன். நாங்களாம் அதையும் ஒரு கோரிக்கை வைக்கிறது. என்ன காரணம்னா, படத்தை பண்ணிவிட்டு அந்த மானியம் வாங்கிறது பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஓமந்தூரில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்க 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டியாலே அவங்களுக்கு கட்சிக்காரர் அப்படிங்கிறது அது ஒரு இதாகி என்ன பண்ண ஒரு வருஷத்துக்கு 30 படம்னா 20 படம் அவங்களுக்கு வேண்டியாலும் ஒதுக்கிறாங்க. பாக்கி இந்த சிறு படத்தில் கொடுக்கறதே இல்லை. இவங்க வந்து அலைஞ்சு எங்கேயும் போய் கடைசியாக என்ன எனக்கு கொடுக்கல போல அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா எப்படியா ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் பார்ப்போம் அப்படின்னு. அதை தான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இவரை மாரி ஆளுங்களாம் பாருங்கள், அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிடிக்க ரொம்ப கஷ்டப்படணும். அதே சென்சார் பண்ணிட்டாருன்னா இப்போ வந்து இப்போ சென்சார் பண்ணோடனே கவர்மெண்ட் மானியம் கொடுக்கல அந்த 7 லட்சம். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சென்சார் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது இவர் தான் தனிசார் தான் பிடிச்சாரு. அதுக்கு மேலே யாரும் இல்லை. அந்த சென்சாரை வச்சு தான் இப்போ கேரளா நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் காமிச்சாலே அந்த கவர்மெண்ட் வந்து தலைமை செயலர் செக்கை போட்டு கொடுத்துறாரு. அந்த மானியம் 10 லட்சம் 10 தான். இப்போ அதே மாதிரி தந்தி டிவி உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ தந்தியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து எங்களுக்கு 4 விளம்பரம் கொடுக்குது. ஒரு விளம்பரம் வந்து 1,80,000 ரூபா, 2 லட்சம் வந்து எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபா. அதை சென்சார் பண்ணி கிளியரன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் தனிசேர்கிட்ட. இவர் கொடுத்த உடனே அதை கொண்டு போய் தந்தி அரசு கொடுத்தா உடனே வெள்ளி சனி ஞாயிறு 3 விளம்பரம் போட்டு பேச்சு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக 2ஆம் நாள்னா ஒரு பேருக்குனா 4 விளம்பரம், அது 8 லட்சம். தமிழக அரசு கொடுக்குறது 7 லட்சம். அந்த ஏன் தந்தி இப்போ தினத்தந்தியில் கொடுக்கும்போது அந்த 7 லட்சத்தை நேரடியாக கொடுத்துட வேண்டியதானே? அது எதுக்கு குழு அமைக்கிறீங்க? அதில் வந்து 2 பேர் சாப்பிட்றான், 2 பேர் ஏமாத்துறான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில் உள்ளவனா நம்மளால் அவனுக்கு கூட நம்மளால் கூட அவங்க கூட அப்படிங்கிற அது மாதிரி நிறைய நடக்குது. அதுக்காக என்ன சொல்கிறேன், எந்த ஒரு கவர்மெண்ட் இந்த முதலமைச்சர் சொல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு வாரியத்தை ஒதுக்கல. அதேமாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஒதுக்கிடுங்க. ஏன்னா இப்போ இவருக்கு இந்த 7 லட்சம் மானியம் வந்துருச்சுங்க. இதை வச்சு ஒரு அடுத்த படத்தை எடுப்பார் இல்லையா? ஏதோ ஓரளவுக்கு அந்த அடுத்தது வேறு 2 பேரை உருவாக்குவாங்க. அந்த அடுத்த படம் பண்ண வருவாங்க. உங்களை மாதிரி ஆளும் படம் பண்ணுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா இது அதிகமாக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்டபத்தை ஏன் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7,500 கல்யாண மண்டபம் இருக்குது. ஒரு டிக்கெட் 50 ரூபா போட்டிங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களையோ தம்மடி தவிர எல்லாம் அலோவ் பண்ணி அவங்கவுங்களும் சினாஸுக்கு அவங்களே வேண்டிடலாம். இப்போ தின்னுட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிற பொருள் அதிகமாக தேட்டரில் விலை வைக்க சொல்லிட்டு யாரும் தேட்டருக்கு வரலை. அதோட பார்க்கிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 40 ரூபாயா 40 50 2 மணி. அதே அங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்கு கார் பார்க்கிங் பைக்கு பார்க்கிங் விட்டா ஒரு மண்டபத்தில் மினிமம் 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்தில் எல்லா வசதியுமே இருக்குது.
சேர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் மட்டும்தான் இல்லை, அதுவும் சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா இந்த சவுண்டு வெளியில் வர அளவுக்கு அதை செலவு பண்ணால் பண்ணிக்கிறேன்றாங்க மண்டத்துக்காரங்க. அப்போ இது ரெண்டையும் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் எப்படி இப்போ இந்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா படம் எந்த படம் தான் ஓடுது, ஆந்திரா எல்லாம் ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தியேட்டர் கடையில் படம் ஓடணும்னா இதை மாற்றணும்னா இது தமிழக அரசு சேர்ந்து இது சப்சிடியையும் இந்த மண்டபத்தில் அத்தனை என்ன ஒன்றும் இல்லை, என்னைக்கு கல்யாணம் இருக்குது அன்றைக்கி படத்தை ஓட்ட வேண்டியது, கல்யாணம் இல்லாத ஓட்டிங்க டிக்கெட் 50 ரூபா கூட எங்கேயோ போயிருமே. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம், ஏன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ஆகி போச்சு. இப்போ நீ ஏமாற்ற இல்லை, ஏமாற்று வேலையே கிடையாது நீ ஆயிடும். அதனால் 100% 2024 மண்டபத்தையும் சப்சிடி மத்திய அரசு கவர்மெண்ட் அரசு கொடுத்துச்சுன்னா எல்லா சினிமா நல்லா இருக்கும். இதுமாரி ஆளுங்களாம் வளருவாங்க. நன்றி. ப்ரொடியூசர் சார், நடிகர் விஷால் வந்து 4 கோடி ரூபா இருந்தால் தான் சினிமா துறைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? விஷால் வந்து 4 கோடி ரூபா இருந்தால் தான் வரணும்னு சொன்னார். இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் வந்து வணக்கம். இந்த படம் மறுவேன் உனக்காக படம் வந்து இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது பல கனவோடு ஆரம்பித்தோம். அது இதுக்கு முழுக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தது முதல்ல ஐயா. ஏன்னா நாங்கள் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஃபெமிலியராக ஒருத்தர் போடணும் நடிகரை. ஏன்னா சார்கிட்ட கேள்விகளில் பதில் இருக்குது. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் போட்டால் தான் படம் ஓடுன்னு சொன்னாங்க சில பேர். எனக்கு கமர்ஷியல்னால் என்னன்னு தெரியல. சில பேருக்கு ஜெயித்தவங்க தான் கமர்ஷியல். அவர் சினிமா துறையில் ஜெயித்தாங்க, இவர் நிஜத்தில் ஜெயித்தார். நிஜத்தில் இவர் தான் ஹீரோ. அதனால் வந்து இவரோட தொழிலில் வந்து அதிகமான பிஸி சூழ்நிலை காரணம் இவரோட வந்து ஒரு நிறைய பெரிய கேரக்டரை வந்து அவர் என்ன பண்ணுறேன்னா, இல்லை நீங்கள் பண்ணுங்க, நான்லாம் வந்து உங்களுக்காக கூட இருக்கேன், வருவேன் உனக்காக மாரி எங்களுக்காக வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் செம்மையாக வந்தால் தான் அவர் வந்த சீனில் வந்து இப்போ வர சீன்லாம் வந்து மாசாக தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா பண்ணி கொடுத்து போனார். அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் பிச்சாண்டி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கதாநாயகன் அது ஒரு கேரக்டர் அவர் பண்ணிக்க. இந்த படத்தில் யாரும் ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் வந்து கதை தான் ஹீரோ. ஏன்னா என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு இந்த படத்தை பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே அவள் என்ன இருந்தது சொன்னாவோ இந்த கதை நல்லா இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை, சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கோம். விஷால் சார் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன உளி தான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். அப்புறம் 4 நாளைக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னே உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, எங்களை ஒரு தூக்கி பேசுகிறாரு. நீ பார்த்துருப்பேன். எங்களுக்கு என்ன பிக் பாஸில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு படம் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குனாரா. பார்க்கல, எனக்கு சொன்னாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் என்னன்னா, நானே சின்ன படம் தான் வந்தேன் அப்படின்னு யாரையே கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 400 படம் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாது அப்போ அப்பேற்பட்ட உலக நாயகனே வந்து சிறு படம் தான் நீ காப்பாற்றிருக்கு, அதுதான் வாழ வைக்கிறது இருக்கவங்க. உண்மையிலேயே இப்போ அவர் சொன்னதுக்கு இருக்குது அத்தனை சினிமாவில் உள்ள பெரிய பெரிய பிடிச்சலாம் யோசிக்கணும். இப்போ விஷால் சொல்லி பாருங்க, விஷால் வந்து பேசுறதுக்காக பேசுறது அவ்வளோதான். ரெண்டாவது இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். நான் வந்து சொல்ல தவிர எங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது ஒரு 2 நிமிடம் ஒரு முன்னோட்டம் தான். அது இந்த முன்னேற்றத்திலே வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாரும் காதலித்து வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க அப்படி தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது, காதலிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க, அதனால் அந்த குடும்ப சூழ்நிலைகள், அப்புறம் வந்து அந்த ஊர் சமூகம் என்ன கஷ்டப்படும், அது மாதிரி உறவினர்கள் என்ன கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வந்து இந்த காவியமாக அமைச்சிருக்கோம். இது சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க, எல்லாமே தேட்டரில் பெரிய தேட்டரில் எல்லா தேட்டரில் ஓட போகுது. இல்லை வந்து நீங்கள் எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த கதைக்கேற்ற வந்து உருவங்களை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். அவர் சிறு படத்துக்கு அவங்க பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. இப்போ ரஜினியை வச்சு எடுத்தா 500 கோடி வேணும், விஜய் வச்சு எடுத்தா 400 கோடி வேணும். அதை வந்து நீங்கள் சிறு பட்ஜெட் படம் தான் சொன்னது, சிறு படம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? சிறு பட்ஜெட் படம் சொல்லணும், சிறு படம் சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாருமே பெரிய படம் தான். எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் ஓடுற படம் எல்லாருமே பெரிய படம் தான். சின்ன திரைனா சின்ன திரை டிவியில் போடுறது, பெரிய திரைனா பெரிய திரை. ஓகே.
ஓகேங்களா? அதுமாரி இதில் வந்து எல்லாம் இதுவும் பெரிய படம் தான். ஏன்னா வந்து நண்பர் தலைவர் நம்ம அதாவது இந்த சிறு முதலீட்டாளர் வந்து ஜெயிச்சு தரணும்னு சொல்லி உறுதுணையாக நிற்கிறாரு. அதே போல் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாக நிற்பேன். இது போல் ஒரு நல்ல மனிதர் கூட இருக்காங்க. இது போல் இருக்க வரைக்கும் எங்களை போல் ஆளுங்க வந்து என்றைக்குமே கீழே போக மாட்டாங்க. வேற என்ன கேட்குறீங்களா? படத்துல நீங்க ஹீரோவா பண்றதுக்கு காரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என் தூரமா இருந்து என் பொண்ணு எப்பவுமே பெற்றவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கி பார்த்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது நான் பெத்த பொண்ணு வந்து ஒரு படத்தை இயக்கி உங்க முன்னாடி அவர் நிற்கும் போது நான் தூரமா இருந்து ரசிக்கும் போது நான் சாதிச்சிட்டேன். அவள் தான் என் கடமையை ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை நான் செஞ்சு தான் நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு சொன்ன கதையை ஸ்க்ரீனில் பார்க்கணும் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இது நீங்கள் 2 வாட்டியே பார்த்துருப்பீங்க, நான் பல வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது குறிப்பாகுது. இன்னொன்று, நான் சினிமாவில் வந்து பல வருஷமாக நான் போராடின்னு இருக்கேன். அது என் பொண்ணு மூலிமா வந்து என் திரையில் வந்து என்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதை உங்களுக்காக ரெடி பண்ணதா? இந்த கதை டிமாண்ட் பண்ணி நீங்கள் அதை நடிச்சிங்களா? இல்லை, இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்துக்காக ரெடி பண்ணது. அதை சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பின்னாடி வந்து இல்லைங்க, வந்து படத்தை நிற்கிறவங்களாம் இவங்களை போய் ஓரமாக உட்காந்து வாங்க, வந்ததே லேட்டு. சாருக்கு நான் தான் பேரா பண்ணியிருக்கேன், ஹீரோயினா பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். படத்தை பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லபடியாக கொடுங்க. அவர் ரொம்ப இது வந்து தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக எடுத்திருக்காங்க. எனக்கும் இதில் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரஸ் மீட்டிங் லேட்டா வரீங்களா? ஷூட்டிங் கரெக்டா சரியான நான் வந்து இப்போ ஒரு படத்துல 11 ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷூட் அதை முடிச்சுட்டு இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி. அது கீழ வச்சீங்க மைக் சைலன்ட்ல. மைக் கீழ வைங்க. மொபைல் சைலன்ட் போடுங்க. நான் இங்க இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். அது மைக் கீழ கூப்பிடுறேங்க. இங்க நான் கலந்துட்டேன், கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். சாரி. நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி இருக்கவ கிடையாது, முன்னேற்பாடா இருக்கிறவங்க தான். பட் இன்னைக்கு என்னால அது பரவாயில்ல சொல்லிட்டீங்க. அதான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல லேட் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, பிஃபோரா வந்துடுறவ. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கே தெரியும். என்னை கூப்பிட்டு போயிட்டு 2 நாளா இதுல என்ன மாதிரி ரோல் பண்ணீங்க அப்படி சொல்லுங்க. என்ன கேரக்டர் பண்ணீங்க அப்படி சொல்லுங்க. நான் வந்து சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். சாரான ஒரு பாதிக்கப்பட்ட ஒய்ஃப். அவர் ஊர் வேலையை பார்க்க போயிடுவாங்க, நாங்கள் வீட்டில் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அவர் லாஸ்ட்டாக சொல்கிற கிளைமேக்ஸில் வந்து அவர் உதவுறாங்க ஒரு லேடிக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரும். இந்த கதையை எப்படி உங்களுக்கு கதை அப்ரோச் பார்த்து பண்ணாங்க? தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க? நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்கிட்டயா? இவங்க எத்தனை படம் பண்ணுது? நான் இப்போ வந்து சந்திரமுகி 2ல மனோபல வடிவேல் சார் கூட பண்ணியிருக்கேன். மாவீரான் தீனா அவரோட கௌதமன் சாரோட படத்தில் பண்ணியிருக்கேன் மெயின் ரோலா. அப்புறம் சாரான்ற ஒரு படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ வரப்போகிற படங்களில் நான் பண்ணியிருக்கேன், ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். இவர் தான் என்னை மெயினாக ஹீரோயினாக போட்டிருக்காங்க. இயக்குனர் வந்து அனு அவங்க டைரக்டர் மேடமும் அவங்களும் என்ன போட்டிருக்காங்க. அவங்க தான் உங்களை செலக்ட் பண்ணாரு. என்னை செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் திடீர்னு கால் வந்தது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்த ஒர்க்கை நான் எதுவாக இருந்தாலும் கிளியராக முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் அவங்க சொன்னதை வந்து நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க, ஹீரோயின். அதெல்லாமே நான் அப்புறமா தான் முடிவு பண்ணுறேன். யாரை பற்றி? டேரக்டர் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொல்கிறது, என்னோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன், வேறு எதுவும் சொல்கிறது. அவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மேல் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபீமேல் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? என்ன டிஃப்ரெண்ட்? ரொம்ப ஒர்க்கில் ஆனஸ்டாக இருப்பாங்க. அந்த ஒர்க்கை எப்படியாவது ப்ரமோஷன் பண்ணுறதே தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதில் தான் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க. ஒர்க் மேலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளுக்குன்னு எந்த ஒரு அட்ஜஸ்டபிளும் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கு இது தேவைன்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்றது நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அது நமக்கு பிடிக்கலனா கூட மூவிக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட நான் பார்த்தேன். அந்த ஒர்க் எஃபிஷியன்ட் அவங்ககிட்ட நிறையவே இருக்கு. அப்பா கிட்ட
உங்ககிட்ட ஓகே, அவங்க அப்பா கிட்ட எப்படி எதுக்கு இருக்காங்க? அப்பா நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவரை நடிக்க வைக்கிறது. பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு அப்பா வந்து ரொமான்ஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. வேற குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டே இருந்தான். அதெல்லாம் தாண்டி அவர் நடிச்சிருக்காரு. அடுத்த படத்துல நாங்க வந்து அவரை வந்து தெளிவா ஃப்ரீ ஆக்கிடுவோம். ஓகே மேடம். சார் தமிழ்ச்செல்வன் சார் லாஸ்ட் ஒரு கேப்டன் மாதிரி கருதி இருக்கலாம், வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்க மாட்டார். ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பத்திரிகைத்துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். அது என்ன சொல்கிறது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன விட பேட்டி கொடுத்தேன். இப்போ அதேமாரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முதல்வர் அரசியலில் 1000 பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரஜினி, கமல், விஜயகாந்த் அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்கா இருக்கும்போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேலை உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் முடிந்தவரை செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தால் கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 இடம் வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேறு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 இடம் வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போகிறாரு. இவர் சென்னையில் இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால் உண்டேன் விஐபி தரிசனம் நான் போனேன் 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்களை வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிகாலம் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி கார்டு வச்சு கூட்டு போ. யார் உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு விவேகி இறந்து வரல.